எஸ்டிஆர் சார், மணிரத்னம் சார் கூட மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருந்தோம், கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து எதாவது பண்ணணுன்னா என்ன படம் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கும் போது அவர் சொன்னார், என் படம்லாம் எதுவும் பண்ண வேணா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா தனியாக சாரோட நடிக்கிறது கஷ்டம், இதில் மணி சார் வேறு கூட இருக்காரா. ஸோ அதுதான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நான் இந்த நடுவில் நிற்பேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போனால் ரெண்டு பேரும் டக்குன்னு அந்த டைமில் பார்ப்பாங்க வர. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் தெம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போது நம்ம சார்கிட்ட நான் எப்போவுமே எந்த படத்துக்கு போனாலுமே, அது எந்த டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணுவேன். அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸை தான் நான் பார்த்தேன். என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல, எப்படி அந்த ஷார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் பண்ணதுக்கப்புறம் சார் மணி சார் எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, இல்லை சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேருக்குமே. ஸோ அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இவங்க பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, ட்ரிஷா மேம் இருக்காங்க, ஜோஜோ ஜால் சார், அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே அதே தான் ப்ராப்ளம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் பார்த்துப்போம். சார் வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆகிடுவோம். இப்போ என்ன டைலாக் மறந்துடுவோம். அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு, ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, அவரை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுதுங்க. த்ரிஷா கேட்பாங்க, எதுக்கு 1 more எடுக்கிறாங்க, எதாவது தெரியுமான்னு. யாருக்கு தெரியும் சொல்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு 1 more. அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார் ஏதோ மைக்கில் சொல்லுங்க சார். மணி சார் அதை மைக்கில் சொல்லுங்க சார். இல்லை நிஜமா அப்படி கேட்டிங்களான்னு கேட்குறேன். மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சீக்கிரட்டா சார். யா. ஸோ ஈவன் அபிராமி மேம் நாங்கள் எல்லாருமே நிற்கும் போது இது என்னன்னா இவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதை மீறி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எங்களால் தான் 1 more to second take அதெல்லாம் போகுமே தவிர அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தோம். பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் வேறு டான்ஸ் வேறு ஆடிருக்கீங்க சிங்குச்சா சாங்கில். அதுவும் கமல் சாரோட ரெண்டு பேருமே பயங்கரமான டான்சர்ஸ். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறீங்க, டான்ஸ் ஆட போகிறீங்க அப்படின்னு ஒன்று? கமல் சார் நீங்களும் இதுக்கு பதில் சொல்கிறோம் சார், 2 பேர் சேர்ந்து இது ஆடிருக்கீங்க. ஏன்னா எங்களுக்குலாம் இது ஒரு ட்ரீட். சார் பெரிய டான்ஸர். நான் அவரை பார்த்து தான் நானே டான்ஸ் ஆடுறதுக்கு இது பண்ணேன். ஸோ அவர் அப்போயே பண்ணிட்டார் பயங்கரமாக டான்ஸ் இதெல்லாம். பட் என்னன்னா இன்றைக்கும் அந்த கிரேஸ் கொஞ்சம் கூட குறையாமல் ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணும்போது சார் நார்மலாக பார்த்துக்கிட்டாரு. பட் டேக் வந்தோடனே மிரட்டிட்டாரு. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனைக்கும் அந்த காஸ்டியூம் சார் போட்டு ரொம்ப ஹெவியான ஒரு காஸ்டியூம். இட் வாஸ் இன் டெல்லி வி ஷாட் த சாங். இட் வாஸ் வெரி ஹாட். வி வர் ஆல் ஸ்வெட்டிங் அண்ட் இட் வாஸ் வெரி டஃப் டு ஷூட். எனக்கே ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன், சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல். ஸோ நான் பார்த்தேன், சரி இவர் எப்படி ஆடுவார், வெயில் ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி லைட்டாக தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் சரி சும்மா நம்ம கேஷுவலாக வீல் ஜஸ்ட் டான்ஸ் ஸ்லோலி அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தேன். திடீர்னு டேக் வந்தோடனே எங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு ஒன்று நான் நின்றுட்டேன். எதிர்பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் வெரி நிஜமாக நடந்தது. என்னன்னு மணி சாருக்கு தான் தெரியும். அதை கூப்பிட்டு வந்தாங்க என்ன, இவர் ஆடிட்டு இருந்தார். இப்படி திரும்பி பார்த்தாரு, என்ன நல்லா இருக்கு எடுங்க அப்படின்னு. நீங்கள் இருக்கீங்க ஷாட்டில் அப்படின்னு. ஆமா அப்படிங்க, வேணாமே நாயகன்லேயே நான் ஆடலை, அதெல்லாம் கிடையாது ஆடுங்கன்ட்டாரு. அதனால் நான் முதல்ல இருந்ததில் அதில் பெரிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஆடுறதா இல்லை. அதனால் ரிஹர்சல்லாம் அரை மனசாக பார்த்தேன், ஆடுங்கன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். நாயகன்லேயும் அப்படி தான் சொன்னார், நான் ஆட மாட்டேன் ஆடுங்கன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆடினேன் நான். அதான் நடந்துச்சு இதுலேயும். பட் இவங்கெல்லாம் எனக்கு என்ன நல்லா எடுங்க நல்லா வரட்டும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரோட எனர்ஜியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான்
எனக்கு எனர்ஜி வந்ததுக்காக இந்த ஆள் ராட்சச எனர்ஜியாக அதில் கொஞ்சமாக அது கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எனர்ஜியை தவிர எனக்கு ஈஸியாக வரணுங்கிறதெல்லாம் இல்லை, கஷ்டம்தான். சூப்பர் சார், நைஸ். இப்போ கமிங் டு த தக் லேடி ட்ரிஷா அவர்கள். யா, இங்கிலீஷ்? யா, ஓகே. They want you to share that in English, sir. Okay, once again. sorry. Yeah. No, emotional. We got carried away. Yeah. No. Actually, what happened is he was saying that I did well and all that. I was not prepared for dancing at all. I came and stood there and he showed the rehearsal and he said, fantastic, shoot it. He said, no, you practice. You are dancing there. So he was saying I came there and suddenly showed my talent. No, I was trying to match up with him and his age. That was fantastic because I was thinking, okay, sir will do it very softly, lightly, so we'll also do it in the same style. So I saw his energy and I stopped. So I couldn't, match him. So then it was like a magic to dance along with sir. That's all. அண்ட் அனதர் திங், எல்லாரும் எங்கள் அம்மா என் திட்டத்துக்காக யூஸ் பண்ண வார்த்தை இப்படி ஒரு பெருமையாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது எல்லாரையுமே நீங்கள் தக்குன்னு கூப்பிட்றீங்க. எங்கள் அம்மா என்னை மட்டும்தான் அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கே வந்துட்டான் நான் அந்த தக்கு அப்படிம்பாங்க. அது இப்போ எல்லாருக்கும் பட்டமாக மாறினதில் எனக்கு சந்தோஷம்தான். ஜோதியில் கலந்துட்டேன். I'm sorry sir to interrupt. One thing I have to say, as a dancer, or dance தெரிஞ்சனால from childhood I've been learning to dance. There is a shot in Sagalakala Vallavan where light will move from left to right. So basically any dancer, any actor can dodge that anybody can do it. But in cinema we have to know that every song has a tempo. So in the timing, you have to do the movement also. At the same time, you should make sure that, the light doesn't hit your head. You don't get, hit. So every time when I see that song, I used to think what a talent sir is, because that's not easy to pull off like that. I can keep telling like on and on. There is a lot of things which he has done. So it's a great inspiration, sir. Thank you, sir. Thank you so much. So true, sir. So true. And Simbu sir, படத்தோட மியூசிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு பாடல் தானே கேட்டிருக்கோம், ஏரம்மான் சாரோடைய மியூசிக் பற்றி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, படத்தில் அந்த விண்வெளி நாயகான்னு ஒரு இது வருது இல்லை, மணி சார் இப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன், சார் சாங் அனுப்புங்க சார்னா அனுப்பவே மாட்டுறாரு. ரஹ்மான் சார் இல்லை சார், எதனால சார்? அது ஒன்றும் முடியல, அதுதான் ஏதோ கரெக்ஷன் இருக்கு. நானும் சரி நம்ம பட சாங் இவ்வளோ உண்மையெல்லாம் பேசக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பயந்துருவாங்க. அவர் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா சார்? என்னோட ஃபேவரட் அந்த விண்வெளி நாயகான்னு ஒரு இடம் வருது. So I'm a very big fan. Yeah, so we're all waiting sir. So perfect and apt for Kamal sir. அதுதான் விண்வெளி நாயகான்னு மறந்துட்டேன் நான். அந்த இடம் வரும்போது it was fantastic. So waiting. and இந்த சாங் தான் நீங்க இப்ப பார்த்த சாங் தான் நானும் பார்த்தேன். இது மற்ற சாங்ஸ் எல்லாம் படத்துல தான் வருது. So waiting. எங்களை போல நீங்களும் வெயிட்டிங். சூப்பர். ஆல் ரைட், நவ் கமிங் டு த தக் லேடி ட்ரிஷா மேம். நீங்கள் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோடையும் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிட்ருக்கீங்க. எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ், பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம கமல் சார் கூட நடிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்வீங்க, நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறேன், இவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டுருக்கேன்னு. வாட் ஸ்டாண்ட் அவுட்ஸ் த மோஸ்ட்? Honestly, just like how Simbu said, right? When we enter a set, when there is a Mani sir, Kamal sir, there's a certain aura they have always carried that we have grown up with. Yeah. So you're always a little, a bit awestruck because you're like, you don't know what to do over there, right? What I admire and respect about both of them, and I've had the privilege to do 3 films with each of them. Yeah, I was about to say that. And the first time I met them, of course, there was a little bit of that being awestruck, tongue-tied. They make sure they burst that bubble. They make sure of it. There's a comfort that I probably share with Mani sir and Kamal sir that I may not actually share with a fellow contemporary star also, because they make sure they burst that bubble. We do so much of rehearsals, homework, and to be very honest, with the body of work I've done, when I have worked with Mani sir and Kamal sir, these are the films I think I have spent more rehearsal days than shooting days.
So by the time we go on set, there's no hierarchy or this one's bigger than that one, or even if there is a child, Kamal sir will make sure he tutors them in what they're supposed to do. So because we have this backup when we come on set, everything becomes so much easier for us on set. And that, I think, is where, I mean, they're legendary for very many varied reasons, but this is one reason that has always stood out for me. Okay, nice, lovely. Like you said, 3 films with Mani sir, 3 films with Kamal sir, 3 films with STR sir. Any changes? இல்லை அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்துருக்கோம் செட்டில் எப்படி இருப்பீங்க ஷூட் பண்ணும்போது? ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா? Changes are just the same. இப்போ actually where Mani sir is concerned, I was relatively new நான் ஆயுதி எழுத்து பண்ணும்போது, and it was a fairly simpler role also. ஆனால் அந்த ஒரு hard work and the way he tortures us then and now is just the same. I mean, jokes apart, but I don't see any change. And like Mani sir mentioned about Kamal sir, he treats every film like it's his first film. So I'm like, wow, we have so much to learn. There's so much to learn. How do you still have the same passion, the same energy, the same and it does not even have to be a complicated scene or a song. Even for the smallest of things, it is 100% out there on their sets. And Simbu and I have come a long way. We've been friends also for a long time. So, and you know, when you're working with a friend, there's obviously a certain comfort. You don't need to break the ice anymore. And from what we've done before and now is a very, very vast change in terms of character and role, which I'm sure in time closer to the release date we will speak about. Okay, that's nice. So tell us about the other star cast, working with them and experience. So most of my scenes, were with Kamal sir and Simbu only. Okay. And the rest was probably in a song where I got to meet Abhirami, and I unfortunately didn't have any scenes with them because I was not there in any of the gangster portion. So, but from what I've heard, it's come out very well. I'm so honored to be part of this film. And what I have done, I can't say too much about, but it's something I've never done. I was not very sure I could pull it off. But of course, it's a Mr. Mani Ratnam's film. Anybody can pull off anything. He'll make sure you do. Superb. Lucky. நீங்கள் எல்லாமே லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒர்க் பண்ண முடியலன்னு அசோக் செல்வனை காமிச்சிங்க. ரொம்ப சேட் ஆயிடுச்சு அவர் ஃபேஸு. ஐ நோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. மணிரத்னம் சார், கமல் சார், சிம்பு சார், ஏஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கால் வரும்போது அசோக் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்பல, பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ட்ரீம் நவ். உங்களை பார்த்தே வளர்ந்துருக்கேன். தே பார்ட் ஆஃப் மை லைஃப், தே பார்ட் ஆஃப் மீ. ஸோ ஃபஸ்ட்டு நம்பல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன் அண்ட் தே லைக்ட் இட் அண்ட் இட் ஸ்டில் ஃபீல்ஸ் சர்ரியல். உண்மையாக சொல்லணும்னா இன்னமும் எனக்கு வந்து எங்கேயோ இருக்க மாதிரி தான் இருக்குது இங்கே உட்காந்துருக்கிறது. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மணி சார் தான் சூஸ் பண்ணார். ஸோ ஐட் லைக் டு தேங்க் ஃபார் தட். ஓகே, ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஆன் செட்டில் எப்படி இருந்தது? அதை அடக்கி வைக்க வேண்டியதாக இருந்ததுங்க. காட்ட முடியலையா? காட்ட முடியல. யார்கிட்ட காட்டுறது அப்படின்னு இருந்ததா? இல்லை, கமல் சார் என் ஃபஸ்ட் டே ஷூட்டு 3 பேஜ் டைலாக் இருந்தது எனக்கு. கமல் சார் எதில் இருந்தார். நான் உள்ளே போகும்போது சிம்பு சார்கிட்ட கேட்டேன், சார் கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் மணி சாரோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்டா. ஐயோ. அதுக்கப்புறம் நேற்று தான்டா நான் வந்து கமல் சார் இந்த சைடு, நாசர் சார் இந்த சைடு நடுவில் நின்றுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. அப்புறம் கமல் சார் கண்ணை பார்க்காத அப்படின்னாரு. பார்க்காத. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூங்கணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் அந்த நாள் எப்போ வரப்போகுது அப்படின்னு. பட் யா, மணி சார் அண்ட் கமல் சார் மேட் மீ கம்ஃபர்டபுள். பட் எனக்கு என்னன்னா அந்த ஒரு இமேஜ் இருக்கும்ல மைண்டில், இவங்கெல்லாம் என் ஹீரோஸ், என் சைல்ட்ஹுட் ஹீரோஸ், ஸ்டில் மை ஹீரோஸ், ஸ்டில் மை இன்ஸ்பிரேஷன். எவ்ரிடே ஐ டாக் அபவுட் தெம். ஸோ இதோட சேர்ந்து காம்பினேஷனோடு நடிக்கணும். அண்ட் இட் வாஸ் அ ஸ்பெக்டாகுலர் டே. எனக்கு ரொம்ப ஐ என்ஜாய்ட் இட் ஈவன் தோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். கமல் சார் சொன்ன மாதிரி எச்ச முழுங்கல, கால்லாம் நடுங்குச்சு சார். ஐ என்ஜாய்ட் இட். And also, again, it's one of my most memorable days. Yeah, I'll always remember that.